தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாம். மகா இறக்கமுள்ள நல்ல தேவனே, ஆட்சியோட நாங்கள் வெகுதிக்கிறோம், சோதரிக்கிறோம். மகா தகப்பனை இந்த சாயங்கால நேரத்திலும் கர்த்தாவே உங்கள் பரிசுத்த பாதத்தில் நாங்கள் வரும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை எப்பொழுதும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை கேட்க போகிற இந்த நேரத்தில் கர்த்தர் எங்கள் ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மாதிரி ஒரு பிரசனத்தினால் கர்த்தர் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நடத்தினாலே ஆமென். என்னாலும் நம்ம பார்க்குற தலைப்பு என்னன்னா, கர்த்தரால் ஆகாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தரால் ஆகாதது எதுவும் இல்லை. முதலாம் வேறு பாடம் நம்ம வாசிக்கிட்டோம். ஆதியாகமம் 18 அதிகாரம் 1 நம்ம பார்த்தோம். ஆபிரகாமும் சாராளையும் பற்றி இந்த அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் பகல உஷ்ணநிலையில் உட்கார்ந்துருக்கும் போது 3 புருஷர்கள் அவர் வருகிறத பார்க்கிறாரு. ஸோ அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஓடி போய் பணிந்து கொண்டு என்ன பண்ணுறாரு, உபசரிக்கிற குணத்தை நம்ம பார்க்க முடிகிறது. முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய தந்தையில் எனக்கு திருவை கிடைப்பதானால் நீங்கள் முதல் அடியேறி விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியை சாய்ந்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆபிரகாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக உணவு தயாரித்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ சொன்னபடி செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ தீவிரமாய் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, உள்ள ஓடி போய் சாராள் இடத்துல எனக்கு சொல்கிறாங்க, சீக்கிரமாக நீ என்ன பண்ணு, 3 படி மாவு எடுத்து பிசைந்து நீ என்ன பண்ணு, அப்பம் சுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்கே முதலாவது ஆபிரகாம் இடத்திலும் சாராள் இடத்திலும் காணப்பட்ட குணாதிசயம் என்ன அப்படின்னா, உபசரிக்கிற குணத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கும் நம்ம வீட்டில் யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு அவங்கள கவனிக்கிறவங்களா இருக்கிறோம், எந்த அளவுக்கு அவங்கள உபசரிக்கிறவங்களா இருக்கிறோம் இல்லையா. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த உபசரிக்கிற குணம் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அது மட்டும் இல்லை, சாராள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே கீழ்ப்படுகிறாங்க. இன்றைக்கு நம்ம கணவர் சொன்ன உடனே நம்ம செய்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்து நம்ம அழைக்கப்படுகிறோம். சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, 3 படி மாவு, அதாவது இப்போ நமக்கு நம்ம குடும்பத்துக்கு மட்டுமே சப்பாத்தி போடணும்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். ஆனால் 3 படி மாவு எடுத்து பிசைஞ்சு அப்பம் சுடு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. ஸோ 3 படின்னு சொல்லும்போது அது ஒரு 3 to 4 கிலோ இருக்குமா மாவு. ஸோ அவ்வளோத்துக்கு அவங்க பிசைஞ்சு என்ன பண்ணுறாங்க, சொன்ன உடனே கீழ்ப்படிந்து போய் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, இளம் கஞ்சி பிடித்து வேலைக்காரர்களுக்கு கொடுத்து அதை என்ன பண்ணுறாங்க, சமைக்க சொல்கிறாங்க. அதுவும் என்ன பண்ணுது, ரெடி ஆகுது. ஸோ அவங்க எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த 3 புருஷன் இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறதை நம்ம பார்க்கிறோம். அப்போது அவங்க கேட்குறாங்க, சாராள் எங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் கூடாரத்தில் இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவளை அழைத்து கொண்டு வர சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 1 காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை என்ன பண்ண அழைத்து கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுறதை நம்ம பார்க்கிறோம். இதை கேட்ட சாராளுக்கு உள்ளத்துல என்ன வருதுன்னா சிரிப்பு வருது. என்ன சிரிப்புனா, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு நகைப்பு. இது என் வாழ்க்கையில நடக்குமா, அதாவது நடக்காத ஒரு விஷயம். நானும் என் கணவரும் வயதுல முடிவுகளா இருக்கிறோம், இவங்க சொல்றது நடக்குமா அப்படிங்கிற ஒரு நகைப்பான ஒரு சிரிப்பை அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ வயது சென்ற எங்களுக்கு இன்னும் உண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உலக பிரகாரமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது நடக்காத ஒரு காரியம் தான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம நிறைய சிச்சுவேஷன்ஸை கடந்து போவோம், நிறைய சூழ்நிலைக்கு வழியாக நம்ம சென்று கொண்டிருப்போம். ஒருவேளை உலக மனிதர்கள் பார்வையில் நம்ம அற்புதம் எண்ணப்படலாம் இல்லையா, இது நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுற காரியங்கள் கூட நம்ம நடக்கலாம். ஒருவேளை நம்மளே ஒரு முடிவு கட்டிருப்போம், இனி என் வாழ்க்கையில இது நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். பட் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை இல்லையா. ஸோ இங்கேயும் 13ஆம் வசனத்துல சொல்றாங்க, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாக இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார்.
பார்த்துருக்கோம். இங்க சொல்லப்படுகிறது, உங்க சூழ்நிலைகளை நீங்க பார்க்குறீங்க, ஆனா கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நிச்சயமா ஒரு இடத்துல நான் என்ன பண்ணுவேன், திரும்பி வருவேன். அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு குமாரனை அழைத்து கொண்டிருப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது. அப்போ இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒரு வாரம் நிறைவேறாம இருக்கலாம். இனி நடக்குமா அப்படின்னு சொல்லி, இனி இந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி கூட நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். பட் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. நமக்கு ஆண்டவர் இந்த நாளில் அதே வார்த்தையாக இருந்தாங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ எங்க நம்ம பார்த்தோம், வீட்டுக்கு வருகிறவங்களை அவங்க அழகா உபசரித்து அந்த குணத்தை பார்த்தோம். 2 பேருக்குள்ளேயும் அதை உபசரிக்கிற குணம் இருந்தது. சாராளுக்குள்ள கீழ்ப்படுத்துள்ள குணத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது வாசிக்க கேட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள்ல நம்ம வாசித்தோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல இங்க ஒரு ஸ்திரீயை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூளை ஊரை சேர்ந்த ஒரு ஸ்திரீ, கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வசதி வாய்ப்பு இருந்த ஒரு ஸ்திரீ, வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எலிசா தீர்க்கதரிசி இந்த சூளை ஊருக்கு வரும்போது இந்த கனம் பொருந்திய ஸ்திரீ அவங்க வருந்தி அழைத்து என்ன பண்றாங்க, போஜனம் பண்ணும்படி தன்னோட வீட்டுக்கு என்ன பண்றாங்க, அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்கேயும் இந்த ஸ்திரீ இடத்துல என்ன காணப்படுகிறது அப்படின்னா, உபசரிக்கிற குணத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஊழியர்களை என்ன பண்றாங்கன்னா கனம் பண்றாங்க. ஸோ நம்ம இன்றைக்கு ஊழியர்களை கனம் பண்ணுகிற காரியங்கள் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். எப்பெல்லாம் அந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த சூரியன் ஊருக்கு வராங்களோ அப்பெல்லாம் அந்த போஜனம் பண்ணும்படி வருகிறாங்க. ஸோ அந்த ஸ்திரீ தன்னுடைய கணவரிடத்துல போய் சொல்றாங்க, எலிசா தீர்க்கதரிசிக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு மேல ஒரு அறையை கட்டி அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் என்ன பண்ணணும், செய்து கொடுக்கணும். எலிசா தீர்க்கதரிசி எப்பெல்லாம் இந்த பகுதிக்கு வராங்களோ அப்பெல்லாம் அவங்க இங்க தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரிடத்துல போய் என்ன பண்றாங்க சொல்லுறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, மேல ஒரு அறையை கட்டி எப்பெல்லாம் எலிசா தீர்க்கதரிசி அங்க வராங்களோ அவங்க என்ன பண்றாங்க, எலிசா தீர்க்கதரிசி அங்க தங்குறாங்க. ஸோ அப்போ கேஆர்சிட்ட ஒரு நாள் அந்த வீட்டில் தங்கி இருக்கும்போது எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த சூழல்களை இங்க கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது சூழல்கள் அங்கே வர்றாங்க. அவங்க கேட்குறாங்க, இவ்வளவு சலக்கர்களோட இவ்வளவு அன்போடு எங்களை விசாரிக்கிய உதவி செய்தி கரசனையோடு நீங்க உதவி செய்வீங்க, உனக்கு நான் என்ன செய்யணும், ராஜாவின் இடத்துலையாது இல்லை சேனாதிபதி இடத்துலையாது உனக்காக நான் யாருக்கிட்டையாவது நான் போய் எதையாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்காம எனக்கு எல்லா காரியத்தையும் நீ செய்யற, அதனால நான் ஏதாவது உனக்கு செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி கேஆர்சி மூலமா கேட்குறாங்க. ஸோ அந்த ஸ்திரீ அழகா ஒரு பதில் சொல்றாங்க. 13ஆம் வசனத்துல கடைசியில பார்த்தோம்னா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குறை இருந்துச்சு, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா, ஆனா என்ன பதில் சொல்றாங்க, நான் என் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்றைக்கும் ஒருவேளை நம்ம இடத்துல யாராவது நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கூட நம்ம பதில் என்னவா இருக்கும், நான் எங்க இருக்கேன், எனக்கு தலைவலி, எனக்கு கால் வலிக்குது, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படிலாம் வரிசையாக என்ன பண்ணுவோம், நம்ம அடுப்போம் இல்லையா. ஆனால் அந்த பெண்ணிட குறை இருந்துச்சு, ஆனால் பெரிய தீர்க்கதரிசி தான் கேட்கிறாரு. ஸோ அவர்கிட்ட நம்ம சொன்னா என் குறைகள் நிறைவாகும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கல. என்ன சொல்றா, நான் சுகமாய் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகா பதில் சொல்லிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மறுபடியும் அவர் என்ன பண்றாரு, தீர்க்கதரிசி கேட்கிறாரு, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேஆர்சி சொல்றாரு, அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க புருஷனும் வயதுல பெரியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ உடனே மறுபடியும் அந்த ஸ்திரீயை அழைப்பிட்டு எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு பிராண உறுப்புக காலகட்டத்துல ஒரு குமாரனை என்ன பண்ற அணைத்து கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்கிறதை பார்க்கிறோம். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு 30 காலகட்டத்தில் ஒரு குமாரனை என்ன பண்ணாங்க, பெற்றிருந்தாங்க. ஸோ எங்கேயும் அந்த தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டது அப்படியே என்ன பண்ணது, நிறைவேறுகிறது இல்லையா. ஸோ இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எவ்வளவுதானா இருக்கலாம் இல்லையா, நம்மளுடைய சூழ்நிலைகள் தலைகளா கூட இருக்கலாம் இல்லையா. நம்ம கூட நினைக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அற்புதம் நடக்குமா, இந்த அதிசயம் நடக்குமா,
நானும் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஒரு யோசனையோட குழப்பத்தோட பல்வேறு காரியங்கள் நம்ம மனதுக்கு ஓடிக்கொண்டிருக்கலாம். பட் கர்த்தர் நமக்கு கொடுத்தது என்னவோ, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவோ அதை நிறைவேற்றி கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவன் இல்லையா? அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்து அவர் வல்லமை உள்ள தேவன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரிதான், அது எத்தனை நாட்கள் ஆனாலும் சரிதான், அவர் நம்ம கிட்ட சொன்னார் அப்படின்னு சொன்னா அதை நிச்சயமா என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றி கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு நம்ம 2 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ 2 பேருக்குள்ளேயும் காணப்பட்ட அந்த உபசரிக்கிற குணம் நமக்குள்ளேயும் இருக்கணும், ஊழியர்களை கனம் பண்ணிக்கிற குணம் நமக்குள்ளே இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம கிட்ட குறைகளே இருந்தாலும் எப்படி சூழ்நிலையால் சொன்னாங்க, நான் சுகமாய் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு நம்மளுடைய வாயிலும் அப்படியே புறப்படணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஸோ தேவனால் எல்லாம் கூடும் இல்லையா? நம்ம கடந்து போகிற பாதைகள் எதுவாக இருக்கலாம், நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகள் எதுவாக இருக்கலாம். ஸோ நடக்காதுன்னு சொல்லி நம்ம மூட்டை கட்டி வைத்த காரியங்கள் எதுவாக இருக்கலாம். ஸோ எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையை அவர் கருத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். தலைகளை தாண்டி ஜெபிக்கலாம். துதிகளின் வார்த்தையை வாசம் செய்கிற இந்த நல்ல தேவனை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா என்றைக்கும் தகப்பனை கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய சூழ்நிலைகள் எதுவான இருக்கலாம் சப்பா தகப்பனை, எங்களுடைய வழிகளை அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் மாத்திரதா தகப்பனை. நாங்கள் உமக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் எங்களுக்காக நீங்கள் செய்கிற காரியங்கள் தெரியலா இருக்கும். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை. அப்பா எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் படி தகப்பனை உபசரிக்கிற குணத்தையும் கீழ்ப்படுதல் உள்ள குணத்தையும் தகப்பனை எங்களுக்கு நீங்க தந்திருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சப்பா. அன்றைய சூழ்நிலையால் சொன்னது போல தகப்பனை நாங்கள் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று சொல்லி குறைகள் இருந்தால் தகப்பனை நிறைவான தகப்பனை அந்த இடத்துல சொன்ன பதில் நிமித்தமாய் அன்றைய தகப்பனை அவங்களுடைய தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டதை அப்படியே பெற்றுக் கொண்டது போல இன்றைக்கும் தகப்பனை நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் கர்த்தாவே நீங்க நிறைவேற்றி தருவதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறபடியா துதிக்கிறோம் இசப்பா தகப்பனை. எல்லாரும் கர்த்தாவே வரத்துல நாங்க தருகிறோம் இசப்பா. அன்றைய எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய தகப்பனை காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் மாத்திரமே அறிஞ்சிருக்கிற தகப்பனை நல்ல கருத்துக்குள்ளாக எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் தருகிறோம் இசப்பா. அன்றைய தகப்பனை வருகிற காலங்களில் தகப்பனை நிச்சயமாய் அதை நிறைவேற்றி கொடுக்க நீ போதுமான தேவன், வல்லமை உள்ள தேவன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே எங்களை சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்தி வந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.